பொதுவாக ஒரு ஆத்மா உடலை விட்டு பிரிக்கிற போது 48 கிலோமீட்டர் 48 மைல் எல்லைக்குள்ள பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம், வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆனா அங்கதான் பிறக்கணும் சொல்ல முடியாது. நீங்க ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கு பரமஹம்ச யோகானந்த எழுதி படிச்சிருக்கணும். அதுல அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சிஷ்யம் இருப்பான். அவன் சாகிற போது தன்னுடைய குருநாதரான பரமஹம்ச யோகானந்த கிட்ட சொல்லுவான், எனக்கு அடுத்த பிறவின்னு வந்தா நீங்க தான் குருவா இருக்கணும், என்ன செய்வீங்களோ தெரியாது, நீங்க தான் என்ன கண்டுபிடிச்சி திருப்பியும் என்ன காப்பாத்திடணும், இந்த உலக மாயில மாட்டிக்காதன். ப்ராமிசஸ். அதுக்கப்புறம் இவருக்கு இன்ட்யூஷன்ல தெரியுது அந்த ஆத்மா உலகத்துல வந்துச்சுன்னு, ஆனா எங்க வந்திருக்குன்னு தெரியாது. அதனால இவர் என்ன பண்ணுவாரு, அந்த 48 மைல் எல்கைக்குள்ள இருக்கக்குள்ள ஒவ்வொரு ஏரியாவா போய் தன் கை விரல்கள் இப்படி ஆண்டனா மாதிரி வச்சுக்குவார். சிவசங்கர் பாபா கூட இப்படி கை காட்டுறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாம் ஆண்டனா தான். அந்த வெண்காந்த அலைகள் இழுக்கிற பவர் இந்த ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. அப்ப இப்படி வச்சுக்கிறார். இதுல எந்த இடத்துல போற போது அந்த மின் அதிர்கள் வருதோ அதை வைத்து அந்த மாதிரி ஒரு தெருவுக்குள்ள போய் ஒரு வீட்டு வாசல்ல ரொம்ப வருது, அவருக்கு அந்த ஷிவரிங் வருது. இப்ப இந்த வீட்டுல அந்த ஆத்மா பிறந்திருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா இதுக்கு முன்னால அவனுக்கு எங்க மச்சம் இருக்குமோ அதே மாதிரி அடையாளங்களோட இந்த குழந்தை பிறந்திருக்கு. அதை வைத்து சரி அந்த ஆத்மா இங்கே வந்திருக்கிறது என்று அவர் நிர்ணயம் செய்தார் என்ற ஒரு அனுபவத்தை அந்த நூலில் நீங்கள் பார்க்கிறீர்கள். பொதுவா இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருவன் இறக்கிறான், அவனுக்கு அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு லைஃப் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளலாம். அவனுக்கு ஒரு எண்ணம் அந்த குடும்பத்தை சுத்தி வருகிறது. அப்ப அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு உடல் ஜனிக்க வேண்டிய காலகட்டம் இருந்தால் அதுக்குள்ள அந்த எண்ணங்கள் வரலாம். பிறப்பு என்பது எண்ணங்கள் ஒரு சரீரத்துக்குள்ள ஒண்டுகிற ஒரு நிகழ்ச்சியை தவிர தனியா கருத்தரிக்கிறது இல்லை, எண்ணம் தான் வாழ்க்கை. அப்போ ஒரு தாட் பண்டில், இறந்து போன குப்புசாமி முதலியாருடைய தாட் பண்டில் பிறக்க போற ராமசாமிங்கிற குழந்தையுடைய உடம்புக்குள்ள வந்துடும். அதான் ஆத்மா அந்த குடும்பத்துல வந்தது என்று சொல்லக்கூடிய தத்துவம். அது முடிஞ்சு போச்சு. அந்த தாட்ஸ் மாத்திரம் தான் பெண்டிங் இருக்கும். அது வரலாம், அந்த தாட்டுக்கு அந்த எண்ணம் இருந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் வசதிகளும் அந்த குடும்பத்தில் இருந்து சில ஊழ்வினை தத்துவங்களின் படி அந்த குடும்பத்தில் அவர் வருவதற்கான காரண காரியங்களும் இருக்கணும். அப்பதான் வருவார். இல்லைன்னா அப்படிதான் வரும். யூனிவர்சல் லா எல்லாம் கிடையாது. It all depends on the past connection and the carry forward affinity between the souls. எல்லாரும் அதே மாதிரி 48 கிலோமீட்டருக்குள்ள இல்ல தெரிஞ்ச குடும்பங்கள்ல பிறக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சட்டம் இல்லை. அவங்களுடைய அட்ராக்ஷன் வச்சுதான் அதெல்லாம் நடக்கும். ஒரு முள் இருக்கு, அது செடியிலிருந்து கீழே விழுந்துட்டு உடனே போய் செடியில் ஒட்டிக்கும், அழிஞ்சி முள்னு பேர் அதுக்கு, அந்த மாதிரி ஒட்டிக்கும். இன்னொன்னு வெள்ளரி பழம் மோட்சன் பேரு, தானா காம்பு காய்ந்து கீழே வந்துடும். ஸோ ஒவ்வொரு இயற்கையிலேயே கூட பொட்டானிக்கலா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கீழே விழுந்தது போய் ஒட்டிக்கிற மாதிரி. அன்றில் பறவைகள்னு இருக்கு. அந்த அன்றில் பறவைகள் ரெண்டும் ஒன்னா தான் இருக்கும், எப்பயுமே ரெண்டும் ஒன்னா இருக்கும். மணிப்புறா மாடப்புறான்றீங்களே, அது ரெண்டும் ஒன்னா இருக்கும். ஒரு பறவை செத்தா இன்னொரு பறவை கூட செத்துப்படும். இப்படி பறவைகள் விலங்குகளுக்குள்ள இந்த மாதிரி எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்றில் ஒன்று அன்றில் பறவை உண்டல்லோ அப்படின்லாம் பார்த்துருக்கீங்க சினிமாலெல்லாம். அந்த மாதிரி ஒரு அன்றில் பறவையை பிரிந்த சோகத்தில் இன்னொரு அன்றில் பறவையினுடைய வருத்தத்தை பார்த்து தான் வால்மீகி ராமாயணத்தையே எழுதினாரு. உணர்ச்சி இருக்கு. இப்ப கூட பாரு, சின்ன தம்பி யானைக்குது, அது காற்றெல்லாம் விட்டுட்டு ஜாலியா எங்கேயோ சுத்திக்கின்னு இருக்கு. அதுக்கு அங்க காட்டுக்குள்ள இருக்கிற யானை கூட்டத்துல பந்த பாசம் கிடையாது. அதை எப்படியாவது காட்டுக்குள்ள அன்புன்னு வர கும்கி யானை கூட எல்லாம் அது லவ் பண்ணிட்டு நின்று. யானைகளுக்கு அவ்வளவு மைண்ட் இருக்கான். 11ஆம் கிளாஸ் புக்ல ஒரு பாடம் இருக்கு, யானை டாக்டர்னு ஜெயமோகன் எழுதின கதை. காட்டுக்கு போற முண்டா இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நல்ல தண்ணி பாட்டில் எல்லாம் அங்க போட்டு வந்துருவானுங்க. யானை காலில் அந்த பியர் பாட்டில் விஸ்கி பாட்டில் அப்படியே அந்த வெயிட்டுக்கு போய் உள்ள போயிடுமா இது வரைக்கும். அப்ப அது ரொம்ப கஷ்டப்படுமா, அது ஓடிடுமா, பிளிரும். அப்போ ஒரு டாக்டர் தூரத்துல இருந்து ஒரு மயக்க மருந்து ஊசியை ஷூட் பண்ணுவாங்க கன்ல வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு அந்த உள்ள இருக்கிற கண்ணாடி எல்லாம் எடுத்து மருந்தெல்லாம் உள்ள வச்சு பேக் பண்ணி யானைக்கு தன் கால் அந்த கலர்ல இருந்தாதான் நம்புமா. அதனால பேண்டேஜ் எல்லாம் போட்டா கூட அந்த யானையோட ஒரிஜினல் கலரை அதுக்கு மேல கேமோஃபிளாஜ் மாதிரி அடிச்சு விட்டுருவாங்களாம். இந்த அளவுக்கு யானைக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கான். ஒரு நாள் அந்த யானை டாக்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர்ல இருக்காரு. ஒரு குட்டி யானை அவர் எங்க தங்கியிருக்காரோ அந்த டூரிஸ்ட் பங்களா கிட்ட வருது. எல்லாரும் பயப்படுறாங்க.
அவர் சொல்றாரு, இந்த குட்டி யானை இருக்கா, அன்னைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண யானையோட குட்டி இது, அதுக்கு காலில் ஏதோ வலி இருக்கு, அதனால 300 கிலோமீட்டர் அந்த அறிவு இருக்கு யானைக்கு, என்னை தேடி வந்திருக்குது அப்படின்றாரு. நிஜமா பார்த்தா அது கால் கட்டியில கூட அப்படியே ஒரு கண்ணாடி இருக்கான். இப்படி இயற்கையிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது உலகத்தில் மனிதனாக பிறந்து அதை விடவும் பந்த பாசங்களோடு உழன்று கொண்டிருந்த நமக்கு அதுங்களை விட பந்த பாசம் ஜாஸ்தி. ஒரு பறவை அழகா கூடு கட்டுது, வாயில ஊட்டுது குழந்தைக்கு, ஆனா அதுக்கு ரெக்கமளிச்ச உடனே துரத்தி விட்டுருது. ஒரு குரங்கு பூனை கிட்ட வர விடாது யாரையும், அப்படி தன் குட்டியை காப்பாற்றும். ஆனா அதுக்கு ட்ரைனிங் ஆன உடனே அந்த பூனையும் குரங்கையும் தள்ளி விட்டுரும். தென் தே டோன்ட் கேரி மாமா மச்சான் கொள்ளு தாத்தா தாத்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுங்களுக்கெல்லாம். ஆனா நம்மளை விட லவ்விங். நாம என்ன பண்றோம், எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த பந்த பாசல மாட்டிக்கிட்டே தாங்கிறோம், விடமாட்டோம். நம்ம ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வைப்போம், அதுக்கப்புறம் பேரம் பிறக்கணும்னு சொல்லுவோம், அப்புறம் கொள்ளு தாத்தா ஆயிட்டு கூட விடமாட்டோம். இல்ல அது அந்த அட்டாச்மெண்ட் சொல்றேன் இல்லையா, அது நம்மள மனுஷங்களை வர்றதில்லை. பறவையும் விலங்கையும் விட்டுடுது, ஆனா நம்மளால விட முடியல. அதனால அந்த பந்த பாசங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் மறுபடியும் அதே குடும்பத்திலோ இல்ல பந்த பாசம் இல்லாத இருந்திருந்தால் வேறு குடும்பங்களிலோ பிறக்கலாம். அண்ட் அது ஒரு காற்றுன்னு சொல்றேன் இல்லையா, நான் ஒரு ஒளின்னு சொல்றேன், நான் அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடியது. அண்ட் நீங்க சொல்லுகிற இந்த தாயினுடைய கர்ப்பம் தொப்புள் கொடி இதெல்லாம் பயாலஜிக்கல் சஸ்டினன்சஸ். அந்த உள்ளுக்குள்ள வந்த கரு 10 மாசங்கள்ல ஒரு குழந்தையா உருவாகிற போது அதை ஃபீட் பண்றதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சில நீட்ஸ் அதெல்லாம். ஆனா ஆத்மாக்கு அந்த சம்பந்தமெல்லாம் இல்லை. இந்த தாயுடைய ஆத்மாக்கும் வந்திருக்கிற ஆத்மாக்கும் என்ன சம்பந்தமோ அதை வச்சு இந்த பாடியை பயன்படுத்திக்குது. எத்தை தின்னும் எங்கே கிடக்கும் நம்மாழ்வார், அத்தை தின்னும் அங்கே கிடக்கும். So body is just an instrument like a mug or a jug to sip Horlicks or coffee. So don't attach importance to the body of the mother. அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆத்மால சம்பந்தம் இருக்கும், அதனால இந்த குடும்பங்கள்ல பிறக்கும். இல்ல சில பேர் நிறைய பூஜை பண்ணியிருப்பாங்க, அப்ப அவங்க எந்த ஒரு மகானியோ இல்ல எந்த ஒரு கடவுள் வடிவத்தையோ கும்பிட்டு இருந்தாங்களோ அந்த கடவுள் வடிவமோ அந்த மகானோ அந்த பிரபாவத்தில் அந்த குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.